வணக்க மக்களே, சற்றுமுன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ராயபுரம் சட்டப்பேரவை தொகுதி ஜெயக்குமார் போட்டியிடுவதில் தயக்கமா? மகனை களமிறக்க முடிவு. வாங்க வீடியோவை மூலமா காணலாம். அதாவது சென்னை ராயபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் போட்டியிடுவதில் தயக்கம் காட்டுவதாக செய்திகள் வெளிவந்தன. சென்னை ராயபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் போட்டியிடுவதில் தயக்கம் காட்டுவதாக கூறப்படுகிறதா. இதனால் இந்த முறை அவரது மகன் ஜெயவர்தன் இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடும் என தகவலெல்லாம் எதிர்பார்த்து வந்த நிலையில்தான் தென்னிந்தியாவில் முதலில் ரயில் நிலையம் அமைத்த ராயபுரத்தில் தான் மிகவும் பழமையான ரயில் நிலையம் ராயபுரத்தில் இன்றைக்கும் அமைந்திருக்கிறது. அதாவது 1857ஆம் ஆண்டு முதல் தென்னிந்தியாவின் முதல் முறையாக ராயபுரத்தில் வாலஜாவுக்கும் இடையே ரயில் தண்டவாளம் போடப்பட்டது. மேலும் சென்னையில் முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்டாலின் மருத்துவமனை போன்ற பல்வேறு மருத்துவமனைகள் எல்லாம் இந்த தொகுதியில்தான் இருக்கின்றது. ராயபுரம் தொகுதியை பொறுத்தமட்டில் 50% அதிகமான மீனவர்கள் வசிக்கிறார்கள். கடலோரம் இந்த தொகுதி அமைந்திருப்பதால் இயற்கையாகவே இங்கு மீனவர்கள் அதிக அளவில் இருப்பதாக செய்திகள் வெளிவந்தன. அது மட்டுமன்றி அடுத்தபடியாக செட்டியார்களும் வன்னியர்களும் ஆதி திராவிடர்களும் கணிசமான அளவில் வசிப்பதாக செய்திகள் உள்ளது. இதே போலதான் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் கணிசமான அளவில் ராயபுரம் தொகுதியில் வசிப்பதாக செய்திகள் வெளிவந்தன. ராயபுரம் தொகுதியில் இதுவரை திமுக 6 முறை வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த தொகுதி கடந்த 1977ஆம் ஆண்டு முதல் முறையாக உருவானது. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் ராயபுரம் தொகுதியில் முடிசூடா மன்னராக விளங்கினார். கடந்த 2001ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை தொடர்ச்சியாக 4 முறை அவர் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கதா. இருப்பினும் கூட கடந்த முறை நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் ஜெயக்குமார் அவர்கள் அதிர்ச்சி தோல்வியை சந்தித்தாராம். தேர்தல் தோல்விக்கான காரணத்தை அவரே தன்னிலையில் விளக்கமாக அளித்தார். அதாவது பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததால் தான் தனது தொகுதியில் வெற்றி வாய்ப்பு பறிபோனதாக ஜெயக்குமார் அவர்கள் புலம்பிய என்றும் கூறப்படுகிறதா. மறுபுறமோ திமுக சார்பில் ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்ட ஜட்ரீம்ஸ் மூர்த்தி அவர்கள் 64,426 வாக்குகள் பெற்று அபார வெற்றியை சூடினார். கடந்த முறை ஜெயக்குமாருக்கு வெறும் 36,645 வாக்குகள் தான் கிடைத்தது என்று செய்திகள் வெளிவந்தன. சிறுபான்மையினர் வாக்குகள் சிதறிதுண்டதே அவரது தோல்விக்கு காரணம் என்று செய்திகள் கூறுகிறார். அதாவது இந்த நிலையில் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்திருப்பதால் ஜெயக்குமார் அவர்கள் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் பதவிதைப்பில் தான் ஆழ்ந்திருப்பதாக கூறுகிறார்கள். அதிமுக அவர் கூறுவது என்னவென்றால், மேலும் கடந்த முறை அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சித்துவிட்டு மீண்டும் அதே தொகுதியில் வாக்கு கேட்டு செல்வது எப்படி என்று ஜெயக்குமார் யோசிப்பதாகவும் செய்திகள் வெளிவந்ததாம். இதனால் தான் அவர் இந்த முறை மயிலாப்பூர் தொகுதியில் அதிமுக தலைமையிடம் கேட்டு பெற்று ராயபுரம் தொகுதியை தனது மகன் ஜெயவர்தனுக்கு பெற்றுக் கொடுக்கலாம் என்ற நம்பிக்கையில் தான் ஜெயக்குமார் அவர்கள் காய் நகர்த்தி வருவதாக அரசியல் வட்டாரத்திலே கூறப்படுகிறது. பொதுவாக ராயபுரம் தொகுதியில் ஜெயக்குமாருக்கு ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கிறது. ஆனால் கடந்த முறை ஜட்ரீம்ஸ் மூர்த்தி அவர்கள் ஐஐடி மாணவர்களை வைத்து சுரங்கப்பாதை பிரச்சனைக்கு தீர்வு கண்ட பொதுமக்கள் மத்தியில் ஒரு நல்ல ரீச்சான நிலையில்தான். அதே சமயம் ஜட்ரீம்ஸ் மூர்த்தியை பொறுத்தமட்டில் எலைட் அரசியலாக இருப்பதாகவும் பொதுமக்களுடன் அவர் நெருக்கம் காட்டவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாம். இதனைத் தொடர்ந்துதான் இந்த முறை திமுகவில் ஜட்ரீம்ஸ் மூர்த்திக்கு பதிலாக வேறு யாராவது களம் இறக்கப்படுவார் என்று பேச்சுக்கள் அடிபடுகிறதாம்.